தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/12/2014 வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 2:48 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கர்ப்பிணி பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்ன. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நிறைய காரியங்களை தயாரித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னென்னவெல்லாம் கடைப்பிடித்தால் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு. ஆகையினாலே தான் அவைகளையெல்லாம் நாம் மீண்டும் ஒரு முறை திருப்பி படித்து பார்த்து அதை வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும். இந்த நாகரிக காலத்தில் அப்படியெல்லாம் கடைப்பிடிக்க முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் பொதுவாக வருங்கால சந்ததிகள் நன்றாக வளர வேண்டும். வள்ளியப்பா சொல்லுவார், 7 தூக்கி பள்ளி செல்லும் இளங்குழந்தை யாவரும் நாடு காக்கும் தலைவராய் நாளை விளங்கப் போகிறார் என்று. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வரக்கூடிய குழந்தைகள் இருக்கிறதே, அந்த குழந்தைகளை இன்றைக்கு பெற்றெடுக்கிற அந்த தாய்மார்கள் கற்பகாலத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பின்னாலே அது வளர்கின்ற பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் அந்த வளர்ப்பு கலை இருக்க வேண்டும் என்றெல்லாம் குழந்தை வளர்ப்பு கலையெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக பெண்கள் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அதிலே ஒன்று, வயிற்றிலே குழந்தை வளர்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றியே திட்டம் திட்டி கொண்டிருக்க வேண்டும். எதிர்காலத்திலே இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக வரும், ஒரு மருத்துவராக வரும், ஒரு பொறியியல் வல்லுநராக வரும், அல்லது ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரும், இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆற்றல் அதற்கு கிடைக்கும் என்றெல்லாம் நினைக்க நினைக்க அந்த நினைவுகள் வளர்ந்து கொண்டே வரும். அது மட்டுமல்ல, உபன்யாசங்கள், நல்ல ஆன்மீக கதைகள், பக்தி கதைகளை கேட்டால்தான் அந்த குழந்தை இறையுணர்வு மிக்க குழந்தையாக வரும். இதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு, பிரகலாதன் கர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது இரணியகசிபுவினுடைய மனைவி பக்தி கதைகளையெல்லாம் கேட்டதால் தான் அவர் வெளியில் வந்தவுடனேயே ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொன்னாராம். அப்படி பக்தி கதைகளை கர்ப்பஸ்திரிகள் கேட்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கின்ற பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாது. தேங்காயை ஏன் உடைக்கக்கூடாது என்பதற்கு விஞ்ஞானம் ஒரு காரணம் சொல்கிறது. பூசணிக்காயையும் உடைக்கக்கூடாது. அதனுடைய அதிர்வு இருக்கிறதே, அதிர்ச்சி, அதில் இருக்கிற நுண் அலைகள் எல்லாம் கர்ப்பத்தை தாக்கும். இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம், கருச்சிதைவு கூட உண்டாகலாம் என்று சொல்கிறார்கள். அதனால் தான் தேங்காய் உடைக்கக்கூடாது, பூசணிக்காய் உடைக்கக்கூடாது என்பது சொல்வார்கள். கிரகண காலமாக இருந்தால் அவர்கள் கிரகணத்தில் கண்டிப்பாக சந்திரனை எல்லாம் பார்க்கக்கூடாது. ராகு கேதுக்கள் தீண்டுகின்ற பொழுது கிரகணத்தை அவர்கள் பார்த்தால் அவருடைய குழந்தை குறைபாடுள்ள குழந்தையாக பிறக்கும். இதை இன்றைக்கும் பல மாதர்கள் கடைப்பிடிக்கின்றார்கள். அதற்கு பின்னாலே வாயில் படியிலே தலை வைத்து படுக்கக்கூடாது. வாசற்படியிலே கர்ப்பஸ்திரிகள் தலை வைத்து படுக்கக்கூடாது, உட்கார்ந்திருக்கவும் கூடாது. வழி விட்டு விட்டு தள்ளி உட்கார் என்று சொல்லுவார்கள். வாசற்படியிலே உட்கார்ந்தால் அது சரியாக இருக்காது. அது மட்டுமல்ல, மல்லிகை பூவை அணிந்து கொண்டு பகல் 12 மணிக்கும் இரவு நேரத்திலும் தெருக்களிலே நிற்கக்கூடாதாம். அப்படி சென்றால் தெருவிலே செல்கின்ற ஏதேனும் ஒரு ஆவி, ஆத்மா அல்லது வேறு ஏதேனும் எதிரான இருக்கக்கூடிய ஒரு சக்திகளெல்லாம் அவர்கள் மீது வந்து சேர்ந்து அதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விதத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் குறைகளை கொடுத்துவிடும். எனவே தான் குழந்தைகள் உடல் உறுப்பு பாதிக்காமல் இருக்க அவர்கள் இதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும். அவர்கள் கர்ப்பமாக இருக்கின்ற காலத்தில் குடும்பத்தை சார்ந்தவர்கள், கணவர்களெல்லாம் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆசையோடு இருக்கிற பொருள் எது இருக்கிறதோ அவற்றை வாங்கி கொடுத்தால் குழந்தையும் ஆசையில்லாமல் நல்ல எல்லா விதமான வளர்ச்சியும் இருந்து பிறக்குமாம். இப்படியெல்லாம் கடைப்பிடித்தால் எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை இனிய குழந்தையாகவும் இவர்கள் விரும்புகின்ற விதத்தில் அமைந்த குழந்தையாகவும் இருக்கும். எனவே கர்ப்பஸ்திரிகள் கடைப்பிடிக்க வேண்டியதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த கருத்துக்களை எடுத்துரைத்தேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். 8லே சனி இருந்தால் மாலை நேரத்திலே கொஞ்சம் விரயம் ஏற்படலாம். அது அத்தியாவசிய செலவாகவே இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படப் போகின்றீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் வீற்றிருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது தான் நல்லது. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம்.
அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட ஒரு சிலருக்கு இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய நாள். உதிரி வருமானங்கள் வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். குழந்தைகளாலும் தொல்லைகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களாலும் தொல்லைகள் ஏற்படலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை வெள்ளி என்பதால் இன்று விநாயகப் பெருமானை வழிபட்டு வெற்றிகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, உற்சாகத்துடன் செயல்படுகின்ற நாள். உறவினர் பகை உங்களுக்கு அகலும். 2 ராகு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் இன்று வாங்கி மகிழப் போகின்றீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இன்றைக்கு மாலை நேரத்தில் வருகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் வாழ்க்கையில் திசை திருப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது. கன்னிராசினியர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டுமே என்ற கவலை மேலோங்கும். அடுத்தவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாகவே உங்களுக்கு முடியலாம். 3ஆம் இடத்திலே சனி, 7ரை சனி விலகிவிட்டது. இனிமேல் எந்த தொல்லையும் இல்லை என்று இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இப்படி மனக்கசப்பு தரும் தகவல் வருகிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். காரணம், இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் புதன் விரையாதிபதியோடு கூடியிருக்கிறார். எனவே இன்று காலையில் உங்களுக்கு சலசலப்பு ஏற்பட்டாலும் மாலையில் கலகலப்பு உருவாகலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். துலாம் ராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். பாராட்டும் புகழும் கூடும். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு வந்துவிட்டது. அதாவது ஜென்மச்சனி விலகிவிட்டது. 2லே சனி வந்தால் குடும்பச்சனி. குடும்பத்தில் நல்ல பலன்கள் நடைபெற வேண்டும். எனவே குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனியின் ஆற்றலால் தொழில் வளம் மேலோங்கும். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். செவ்வாய் உச்சம் என்பதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். புது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, நண்பர்கள், அதிலும் மாற்று இனத்தை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தகவலை இன்று கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதன் கல்வி சம்பந்தமாக, கடல் தாண்டும் முயற்சி சம்பந்தமாக ஏதேனும் எடுத்திருந்தால் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. உதிரி வருமானங்கள் பெருகும். சுப விரயங்கள் அதிகம் உண்டு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம செவ்வாய் அதை குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகம் இருப்பதால் கடந்த 2 நாட்களாக நடைபெறாத காரியம் இப்பொழுது நடைபெறப் போகின்றது. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முடிவுகளிலும் அனுகூலம் உண்டு. கும்பராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுதலாக இருக்கும் என்று வாழ்க்கை துணை வழியே வரவு உண்டு. வாழ்க்கை துணை சம்பந்தமாக உத்தியோகத்திற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்திருந்தால் அது கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். இன்றைக்கு பகை பாராட்டியவர்கள் நட்பாக மாறுவர். 8லே ராகு இருப்பதால் சர்ப்பசாந்தி பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டப் போகின்றீர்கள். கவலைகள் தீர புதிய நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். இன்றைக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். இந்த நாள் சொந்தங்களின் வாழ்த்துக்களையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.